கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அன்பானவர்களே, படித்ததில் ஒரு சிறு கதையை வேத வசனத்தோடு உங்களுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். ஒரு கிறிஸ்தவ சிறுமி சில கோழி குஞ்சுகளை வாங்கி வந்து அவற்றை அன்போடு வளர்த்து வந்தார்களாம். வீட்டிலிருந்து தனக்கு கொடுக்கும் பணத்தில் தானியங்களை வாங்கி அவைகளை போஷித்து நன்றாக வளர்த்தார்களாம். கோழி குஞ்சுகள் நன்றாக புஷ்டியாக வளர்ந்ததாம். ஒரு நாள் தற்செயலாக அந்த கோழிகள் பக்கத்தில் இருக்கும் தோட்டத்துக்கு சென்றபோது அந்த தோட்டக்காரன் முரடனாயிருந்தபடியினால் கோழி குஞ்சுகளை பிடித்து கழுத்தை திருகி கொன்றுவிட்டானாம். அந்த சிறுமியோ கர்த்தருக்குள் தன்னை தேற்றிக்கொண்டு அந்த கோழிகளை எடுத்துக்கொண்டு போய் தன் தாயினிடத்தில் கொடுத்தாளாம். அதை நன்றாக சமையல் செய்து கொடுக்கும்படி கேட்டாளாம். சமைத்த இறைச்சி முழுவதையும் அந்த பக்கத்து தோட்டக்காரனுக்கு கொண்டு போய் கொடுத்து, மாமா, நீங்கள் மிகவும் பசியாயிருப்பீர்கள் என்று உங்களுக்கு போஜனம் கொடுக்கும்படி இயேசு ஆண்டவர் என் உள்ளத்தில் பேசினார். ஆகவே நான் நல்ல போஜனம் கொண்டு வந்திருக்கிறேன், சாப்பிடுங்கள் என்று கொடுத்தாளாம். இந்த வார்த்தையை கேட்ட அவனுக்கு சம்மட்டியை கொண்டு அடிப்பதைப் போல இருந்ததாம். உடனே அவன் கண் கலங்கி தன் தவறை உணர்ந்து மனம் திரும்பி கிறிஸ்துவின் அன்பை அந்த சிறுமியின் மூலம் அறிந்து கொண்டானாம். ஆகவே நீங்கள் தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, மேலே சொல்லப்பட்ட வார்த்தைகளைப் போலவே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இப்பூமியிலே வாழ்ந்தபோது அந்த தோட்டக்காரனைப் போல இயேசுவை பிடித்து சிலுவையில் ஆணியடித்து யூதர்கள் அவரை கொலை செய்தார்கள். ஆனாலும் இயேசு கிறிஸ்து அவர்களை சிநேகித்து, அதாவது அன்பு கூர்ந்து, பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று பிதாவிடம் பரிந்து பேசினார். ஆகவே நாமும் இவ்வுலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் கிறிஸ்துவை போல நேசிக்கவும் அன்பு செய்கிறவர்களாய் வாழ கற்றுக்கொள்வோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்னீரே அப்பா. இன்றைக்கு அன்பில்லாத உலகத்தில் எல்லா இடங்களிலும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் சத்துருக்களாகவே பார்க்கிறார்கள். குடும்பத்திலும் உறவுகள் மூலமாக சத்துருக்களாகவே பார்க்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்கிற இந்த நேரத்தில் தானே அந்த தோட்டக்காரன் மனம் திரும்பினது போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவின் உண்மையான அன்பு எல்லா மக்களை நேசிக்கவும் அன்பு செய்யவும் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.